சாந்தி. புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, சமயத்தினுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறீர்களா? இது எந்த விதமான சமயம் போய்கொண்டிருக்கிறது, இதை தெரிந்திருக்கிறீர்களா? இறுதியிலும் கூட இறுதி சமயம், அதாவது லாஸ்ட் சமயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த சமயம் உங்களுக்கு மீண்டும் ஒருபொழுதும் கிடைக்காது. அதாவது இந்த கல்பத்தில் எப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்தீர்களோ அப்படியேதான் ஒவ்வொரு கல்பமும் செய்வீர்கள். பாருங்கள், பாபா மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார், அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன். நீ குழந்தைகளாகி நீங்கள் அலட்சியத்தில் சமயம் மேலும் சங்கல்பத்தை வீணிலும் வீணாக சாதாரண ரீதியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கூறுங்கள், ஒருவேளை நீங்கள் இந்த விதமாக செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாபா கூட என்ன செய்வார்? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விசேஷ பாலனை கூட கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பும் கூட, சகயோகமும் கூட, மேலும் சக்தியும் கூட கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் புருஷார்த்தம் குழந்தைகள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆகவே அட்டென்ஷன் ப்ளீஸ். தன்னுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். ஒவ்வொரு வினாடியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய சங்கல்பம் மேலும் சமயத்தை சக்தியாக்குங்கள். இன்றைய சமயம் சாதாரணமான வீணாக்குவதற்காக இல்லை. நீங்கள் தன்னுடைய சோதனை செய்யுங்கள். எந்தளவு முன்னேற்றம் செய்திருக்கின்றோம். பின்னர் இப்பொழுதும் கூட மாயாவின் கூடவே விளையாடி கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை குழந்தைகளே, இல்லை. இப்போது அப்படிப்பட்ட சமயம் இல்லை. இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்போடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்பொழுதும் கூட நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கவில்லை என்றால் பாபா கூட சாட்சியாகி விடுவார். ஆகவே குழந்தைகளே, இப்பொழுது விரைவாக புருஷார்த்தம் செய்யுங்கள். இல்லற விவகாரத்தில் அன்பு நிறைந்த விவகாரம் செய்து கொண்டே இருங்கள். ஆனால் விடுபட்ட தன்மையினுடைய அபியாசமும் செய்யுங்கள். நீங்கள் கடலினுடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஸ்தூல கடல் கூட தன்னில் பெரிய ஸ்டீமரை என்ன செய்கிறது? தனக்குள் அடக்கிக் கொள்கிறது என்றால் நீங்கள் தன்னுடைய சங்கல்பங்களை ஒருங்கிணைத்து விதிரூப ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியாதா? தன்னுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறிக்கொண்டே இருங்கள். யோசித்தீர்கள் என்றால் சரி, உங்களின் கூடவே வழி நடத்துவதற்காக யார் வந்திருக்கின்றார்? முழு கல்பமும் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் சிவம் பரமாத்மா யார் ஒவ்வொரு சம்பந்தத்திலும் உங்கள் கூடவே இருக்கிறார், அவர் கிடைக்க மாட்டார். ஆகவே பாபாவை ஒவ்வொரு நொடியும் தன் கூடவே வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தை, தன்னுடைய குணங்களை மேலும் சக்திகளை எமர்ஜ் செய்யுங்கள். மேலும் விரைவாகவே தன்னுடைய சம்பூர்ண சுய பரிவர்த்தனை மூலமா உலக பரிவர்த்தனை செய்யுங்கள். பாருங்கள், பேப்பருக்கான சமயத்தில் அட்டென்ஷன் மேலும் அபியாசத்தை மேலும் அதிகரிக்கப்படுகின்றது. அலட்சியமாக சமயத்தை வீணாக இழக்கப்படுவதில்லை. ஆகவே இப்பொழுது சதா அட்டென்ஷன் வைத்து தன்னுடைய சீட்டின் மீது செட்டாகி இருங்கள். அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் பரம்பிதா பரமாத்மாவின் சிரேஷ்ட சந்தான். நான் சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. என்னிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்து மனித ஆத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதானமாக
பரிவர்த்தனையாகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.